கோவையில் பள்ளி ஒன்றில் தொடர்ந்து அடித்து துன்புறுத்தும் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மாணவனின் தாயார் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கெம்பநாயகம்பாளையம் அரசு பள்ளியில் மாணவர் பிரவீன்குமார் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது சக மாணவர்களுடன் சண்டை போட்டுள்ளார். அப்போது மாணவர்களுக்கு தண்டனை கொடுப்பதாக தெரிவித்து அப்பள்ளியின் தமிழாசிரியர் பிரவீன்குமாரின் முதுகு மேல் அமர்ந்து 1 மணி நேரம் பாடம் நடத்தியதாக புகார் எழுந்தது. இதனை அறிந்த பிரவீனின் தாயார் பரிமளா சம்பந்தப்பட்ட ஆசிரியரிடம் சென்று சண்டையிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த ஆசிரியர் பிரவீனை கடந்த ஓராண்டாக பள்ளியில் படிக்க விடாமல் துன்புறுத்துவதாகவும் இதனால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. போன வருஷம் ஒரு டைம் என்னை அடித்து முதுமலை ஏறி உட்காந்து பாருன்னு ஒரு பீரியட் ஃபுல்லாக அது அம்மா கேட்டதுக்கு அதை மனசில் வச்சுட்டு அதை மனசில் வச்சுட்டு அது என்னை படிக்கிறதுக்கு ஒரு மாட்டேங்கிறார். நோட்டில் ரைட்ஸ் காமிக்கு போனால் நீ எல்லாம் ரைட்ஸ் காமிக்கு வராது போகணும் விரட்டி விட்டுறாரு. நீ எல்லாம் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, நீ எல்லாம் எருமானு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு இல்லை சொல்கிறேன் சார். அதனால் என்னால் படிக்க கூட முடியும் சார். எனக்கு வாழ்க்கே பிடிக்கல. ஸ்கூலில் போய் வாத்தியார் பார்த்ததுக்கு எனக்கு உன் பையனை பார்த்தா பிடிக்கவே இல்லை, மூஞ்சி பார்த்தா எரிச்சலாக வருது, அவன் முதல் பெஞ்சிலேயே உட்காந்துட்டுக்கிறா, பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ டிசி வாங்கி உன் பையனை கொண்டு போய் வேறு ஸ்கூலில் சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியாண்டில் பாதி ஆயிடுச்சு. பாதியில் கொண்டு வந்து நான் வேறு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்த முடியாது. எந்த ஸ்கூல்லையுமே அவனோட படிப்பு வீணாக போயிடும். நாங்கள் ஏழையாக இருக்கனால எங்களால் பக்கத்தில் எந்த ஸ்கூலுக்குதோ அதில் விட்டு தான் படிக்க முடியும். இவர் சொல்கிறக்காக வேறு ஸ்கூலில் கொண்டு போய் என்னால் சேர்த்த முடியாது. அதனால கலெக்டர் கிட்ட நாங்கள் மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம், நானும் என்னோட பையனும்.